வணக்கம் நண்பர்களே, முனீஷ் லேர்னிங் ஜோன் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் ஏன்னா அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ரெஷருக்கு இல்லைனா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி டெர்மினாலஜிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் டே டு டே கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த இன்ஜினியரிங் டெர்மினாலஜிஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இது குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா, ஒரு ரிசல்ட் வருது, ஒரு ப்ராசஸோ இல்லை ப்ராடக்டோட ரிசல்ட் வருது. இந்த டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணும்போது தான் வந்து யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன் வந்து கிளியராக எடுக்க முடியும். ஸோ அந்த டெர்மினாலஜிஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபண்டமெண்டல் டெர்மினாலஜிஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப முக்கியமான அடிப்படை வார்த்தைகள் இதெல்லாம் அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம். நம்ம அது என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, டைமென்ஷன்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அதாவது யூஎஸ்எல், லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அதாவது எல்எஸ்எல், டாலரன்ஸ், நாமினல் வேல்யூ, அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் அவுட் ஆஃப் ஸ்பெக் ஆர் டீவியேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பார்ட்டண்ட் ஃபண்டமெண்டல் டெர்மினாலஜிஸ். ஃபஸ்ட்டு இந்த டெர்மினாலஜிஸ் பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி பேசிக்காக வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் அப்படிங்கிறது எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். 2D ட்ராயிங்க்கும் 3D ட்ராயிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசிடுவோம். லெஃப்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2D ட்ராயிங். அதாவது ஒரு வியூ கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அட் எ டைமில் ஒரு 2 டைமென்ஷன் மட்டும்தான், அதாவது லென்த், விட்த், இது மட்டும்தான் அந்த வியூவில் பார்க்க முடியும். அதுதான் 2D டைமென்ஷன், 2D ட்ராயிங் சொல்லுவாங்க, 2 டைமென்ஷனல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3D ட்ராயிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வியூலையே வந்து பார்த்திங்கன்னா லென்த், விட்த், ஹைட், இந்த 3 டைமென்ஷனுமே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இது வந்து 3D ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேமாக இருக்குது இதுக்கு. 2D ட்ராயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோகிராஃபிக் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 3D ட்ராயிங்க்கு வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்து இப்போ நம்ம டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ட்ராயிங் கொடுத்துருக்கேன், ஒரு பார்ட் ட்ராயிங். சிம்பிளாக வந்து ஒரு லென்த்து, டயாமீட்டர் அது மாதிரிலாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த டெர்மினாலஜிஸ் வச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதிரி கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன். டைமென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் த பேராமீட்டர். பேராமீட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லென்த்து, விட்த்து, டயாமீட்டரு, டெப்த்து, ஆங்கிள், ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே 26 ஒரு லென்த்து கொடுத்துருக்காங்க, ஓவரால் லென்த்து 26. ஸோ அந்த ஓவரால் லென்த்தை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கொடுப்போம். அதுதான் நம்ம டைமென்ஷன் சொல்கிறோம். இங்கே 26ங்கிறது தான் இந்த ஓவரால் லென்த்தோட டைமென்ஷன், நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் த பேராமீட்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, நம்ம வந்து டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 26 mm அப்படின்னா கண்டிப்பாக 26 mm ஆன் டாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து வேரியேஷன் அப்படிங்கிறது ரீசன். வேரியேஷன் இதனால் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4M சொல்லுவாங்க, மேன், மிஷின், மெட்டீரியல், மெத்தட். இந்த 4தோட காம்பினேஷன் தான் வந்து ஒரு ப்ராடக்டாக நம்மளுக்கு வெளியே வரும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெடியூஸ் பண்ணலாம், பட் எலிமினேட் பண்ண முடியாது. அதனால் அந்த டைமென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது என்டையர் ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டைமென்ஷன் நம்ம சொல்லும் போது 26 ± 0.2 இந்த ஓவரால் லென்த்து தான் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம அப்படி தான் சொல்லுவோம், அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனுக்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, allowable
ஆர் அக்செப்டபிள் லிமிட் ஃபார் த பர்டிகுலர் பேராமீட்டர். ஸோ இங்கே நம்ம எடுத்துருக்கிறது வந்து 26 ± 0.2 எடுத்திருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25.8லேருந்து 26.2க்குள்ளே இருந்துச்சுன்னா அது அக்செப்டபிள். அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறோம். நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். இது ரொம்ப சிம்பிள்ங்க. அலவபிள் ஹையர் சைடு ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பேசணும் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ±0.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 26லேருந்து 0.2 வந்து ப்ளஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 26.20. அதுதான் வந்து இங்கே அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்னு சொல்கிறாங்க, ஷார்ட்டாக USL. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். USLக்கு அப்படியே ஆப்போசிட். 26லேருந்து 0.2 வந்து கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பெசிஃபிகேஷனில். அதாவது 25.80. அதுதான் வந்து இங்கே லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், ஷார்ட்டாக வந்து LSLன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ். எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பர்டிகுலர் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ±0.2 அப்படிங்கிறது தான் வந்து டாலரன்ஸ். இந்த ±0.2ங்கிறது வந்து பேண்டு வந்து பார்த்திங்கன்னா 0.4. ஸோ டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 0.4 தான் வந்து டாலரன்ஸ். அதை நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ±0.2, பேண்ட் வந்து 0.4. அடுத்தது வந்து நாமினல் வேல்யூ. நாமினல் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்டர் வேல்யூ ஆர் டார்கெட் வேல்யூ இந்த டைமென்ஷன். அதாவது இந்த டைமென்ஷன் தான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து நாமினல் வேல்யூ. இந்த பர்டிகுலர் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 26 தான் நம்மளுடைய டார்கெட் வேல்யூ, அதாவது சென்டர் வேல்யூவாக இருக்கும். அந்த 26 இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக வந்து டினோட் பண்ணுறது தான் இந்த நாமினல் வேல்யூ. ஸோ இந்த பர்டிகுலர் டைமென்ஷனை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்கே கீழே நான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் சென்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 26. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் அவுட் ஆஃப் ஸ்பெக் ஆர் டீவியேஷன். Any value that crosses specification limit is called out of spec, out of specification or deviation. அதாவது இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 26 ± 0.2 அப்படிங்கிறது. அதாவது இந்த 25.8லேருந்து இந்த கீழே லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 25.8லேருந்து 26.2க்குள்ளே இருக்கணும். இந்த க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வந்தாலும் அது அக்செப்டபிள். இப்போ அதை ஓகேன்னு பாஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ரெண்டு சைடும் பாருங்கள். இந்த 25.8லேருந்து கம்மியாகி 25.79 வந்துருச்சுன்னா அது அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன். அதே மாதிரி அந்த அதர் சைட் 26.21 வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன். நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம். 26.21லேருந்து எந்த டைமென்ஷன்ஸ் மேலே எவ்வளோ போச்சுனாலும் அது அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன். 25.79லேருந்து எவ்வளோ கீழே போச்சுனாலும் அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பேண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பேண்டுக்குள்ளே வந்து வேல்யூ வந்துச்சுன்னா ஓகே, க்ரீன் கலரில் இருக்குது. அதர் தேன் தட் நாட் ஓகே. இதுதான் சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஸோ நண்பர்களே, இந்த சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.